வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தரமான வெப் சீரிஸும் ஒரு சைக்கோ த்ரில்லர் படமும் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டுமே சூப்பராகவே இருக்கும். ஆனால் இதில் இந்த வெப் சீரிஸ் தரமாக எடுத்திருப்பாங்க. 2025 வந்த வெப் சீரிஸ்லேயே தமிழில் இந்த வெப் சீரிஸ் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். விதார்த்தோட ஆக்டிங்கும் பசுபதியோட ஆக்டிங்கும் பீக் லெவலில் இருக்கும். ஆனால் பசுபதி எப்படி கொடுத்தாலுமே நான் அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவேனப்பா அப்படின்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. சீரிஸோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே ட்விஸ்ட்டு செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த திக் மூமெண்ட் எல்லாமே இந்த சீரிஸில் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க என்ன சீரிஸ் என்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். முதல்ல நான் இன்னைக்கு பார்க்க போகிற குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் இப்போ சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிடும். அவங்க அப்பா மர்மமான முறையில் இறந்து போயிடுவாப்புல. இப்போது இந்த காணாமல் போன பொண்ணை போலீஸ் சைட்லேருந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இதுக்கிடையில் பசுபதியும் விதார்த்தும் இந்த கேஸுக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகி உள்ளே வர்றாங்க, அதுக்கடுத்து இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மீதி கதை. இந்த சீரிஸை ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனேவும் அதிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லர் மூமெண்ட்டாக இருக்கட்டும், திக் மூமெண்ட்டாக இருக்கட்டும் செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ட்விஸ்ட்டுமேவும் ஒவ்வொரு எபிசோடு முடியலையுமேவும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மொத்தமே இந்த சீரிஸ் ஒரு 4 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் குறைஞ்சது 30லேருந்து 35 நிமிஷம், ஒரே ஒரு எபிசோட் 45 நிமிஷம் இப்படிமா தான் இருந்துச்சு. மொத்தமாக ஒரே ஸ்டேஜில் பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு எபிசோட் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு ஆர்வம் தூண்ட ஆரம்பிக்கும். இந்த சீரிஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒருவேளை இவன் தான் குற்றவாளியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒவ்வொரு ஆள் மேலேயுமே நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒன்று யூகிச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆள் பார்க்குறதுக்கு அப்புறாணி மாதிரி இருக்கேடா, ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த சீரிஸோட பாசிட்டிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடித்த நடிகர்கள் எல்லாமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அதில் குறிப்பாக பசுபதி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. விதார்த்தம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. கூட நடித்த லிசி ஆகட்டும், லட்சுமி பிரியா ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, டேரக்டருக்கு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே செம்மையாக கொடுத்துருப்பாப்புல. அடுத்து ஒரு எபிசோடுக்கு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு எபிசோடு முடியலையுமே ஒவ்வொரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாப்புல. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் சீன் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸ் முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தமிழில் அப்பா ஒரு நல்ல சீரிஸ் ரொம்ப நாள் கழித்து ஒன்று பார்த்து முடிச்சிருக்கோமடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த சீரிஸுக்கு கதையும் படமும் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கல அப்படின்னா சோனி லீவில் இருக்குது. சீரிஸோட பேர் குற்றம் புரிந்தவன். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அந்த சைக்கோ சீரியல் கில்லர் திரைப்படம் தமிழ் படம் தாங்க. இந்த படத்தோட பேர் ஸ்டீஃபன். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட டூரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 மணி நேரம். அது இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒருவேளை சைக்கோ கில்லரோட மூளை இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் டாக்ஸிக்கான குடும்பம்லாம் இருந்தாங்க அப்படின்னா என்னடா செய்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துச்சு. வித்தியாசமான ஒரு சைக்கோ கில்லராக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவன் ஏன் இந்த மாதிரி சைக்கோ கில்லர் ஆனே அப்படிங்கிறதுக்குமே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 9 பெண்களை தொடர்ச்சியாக கொலை பண்ண ஒரு சைக்கோ சீரியல் கில்லருங்க. அவனை போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்கான். இப்போ சரணடைஞ்சவங்கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் அடுத்தடுத்து பல உண்மைகள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லுவான். அந்த உண்மையெல்லாம் என்ன, அவன் ஏன் அந்த 9 பெண்களை கொலை பண்ணான் அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது எதிரே பார்த்துருக்க மாட்டோம். ட்விஸ்ட்டு என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட்டுமே நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி நடித்த ஹீரோவும் அவன் அப்பா அம்மா கேரக்டரில் நடித்தவங்க 3 பேருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்புமே நல்லாவே இருந்துச்சு. இதுக்கடுத்து இந்த படத்தில் பிஜிஎம் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போன கொஞ்சம் ஸ்பீடு கூட செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக இல்லவே இல்லை. கிளைமேக்ஸில் அந்த 15 நிமிஷம் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ட்ரையாக தான் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு அப்புறமே கூட ஒரு சில லீடு கொடுத்துருப்பாங்க. அது தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் வச்சிச்சு. மற்றபடி இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, குழந்தைகள் இல்லாமல் தனியாக பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோவா அடல்ட் சீன்ஸ் இல்லைனாலுமே கூட ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இந்த படத்தில் வர்றதுனால நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்காம தனியாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டீஃபன் படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்குது. இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 10க்கு 6 இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா
இந்த குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற வெப் சீரிஸையும் ஸ்டீஃபன் அப்படிங்கிற படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன இந்த வெப் சீரிஸையும் படத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கதையும் படமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.